நான் பார்த்தேன். ஓ, நீங்களும் இங்கே விளக்கேற்றணுமா? நானும் இப்போ தான் ஏற்றிட்டு வரேன். இந்தாங்கப்பா. ரொம்ப நன்றி சார். சார் அங்கே ஒருத்தர் இருக்காரு, கொடுக்கலாம் சார். ஐயா, சாப்பாடு. இல்லையா, நான் என் கையால் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஏன் சிரிக்கிறீங்க? இருக்கும்போது பெத்தவங்களுக்கு செய்யாம போனதுக்கு அப்புறம் மத்தவங்களுக்கு செய்யறதுல என்னையா இருக்கு? தம்பி உட்காருப்பா. சந்தோஷமும் நிம்மதியும் நம்ம கூட தான் இருக்கும். ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியாம அதை தொலைச்சிட்டு அப்புறம் சந்தோஷம் வேணும் நிம்மதி வேணும்னு கோயில் கோயிலா அலைய வேண்டியது. என்னை பத்தி சொல்றீங்களா இல்ல பொதுவா சொல்றீங்களா? எல்லாம் பொதுவா தானே இருக்கு. நாம தான் தனித்தனியா வேணும்னு அடிச்சுக்கிட்டு சாவுறோம். மனசு முழுக்க குழப்பத்தையும் சிந்தனை முழுக்க கேள்வியையும் வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்கியா? அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? நான் எங்க சொல்றேன்? எல்லாம் அவன் என்கிட்ட சொல்றான், நான் உன்கிட்ட சொல்றேன். நீ போக வேண்டிய உசுறு, அதை புடிச்சு இழுத்து கொடுத்துட்டு போனது வேற ஒரு உசுறு. அந்த உசுரோட உசுரை நீ பாக்குறதுக்காகத்தான் அந்த உசுறு ஒன்ன உசுராக்குச்சு. ஆனா நீ என்ன பண்ற? என்னைக்கோ போன உசுருக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஐயா, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. புரியாத வாழ்க்கைய புரிஞ்சு வாழ நினைக்கிறதும் புரிஞ்சிக்க வேண்டிய வாழ்க்கைய உதறிட்டு போக நினைக்கிறது தானே மனுஷ குணம். உனக்குள்ள துடிக்கிற துடிப்பு உன்னோடது இல்ல, அது வேற ஒரு துடிப்பு. அது வேற உறவுக்காக துடிக்கிற துடிப்பு. வெறும் உடம்ப மட்டும் வச்சுக்கிட்டு நீ வாடி. ஏய், பர்ஃபார்மன்ஸ்ல ஓவரா இருக்குது, போதும். ஏங்க, நீங்க அழகர் தானே? உங்களை தான் கேக்குறேன், அழகர் தானே நீங்க? டேய், இப்படிதான் என்கிட்டயும் பண்ணாரு. என் பேர் அழகர் இல்ல, எட்டு பாட்டி ராசா, தெரியுதா இப்போ? ஏய், நீ அழகர் தான். பிபிஆர் ஸ்கூல்ல நீ நானும் ஒன்னா படிச்சோமே, ஞாபகம் இல்லையா உனக்கு? டேய், நாதிடா, ஞாபகம் இருக்கா இல்லையா? எதுக்கு எனக்கு தெரியாத மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் என்கிட்ட. சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி சீன்லாம் பண்றதுன்னா அரைஞ்சு பல்ல கில்ல கட்டிட்டு வந்தேன். யாரை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க?
என்ன ஏன் மேலே கை வச்சிட்டு இருக்க? ஏதோ கூட படிச்சவனாச்சேன்னு பேசினா கை நட்டிப்பியா? கோயிலாச்சேன்னு பார்க்குறேன், இல்லை கொன்றுவேன் பார்த்துக்க.